நிலைமையில் குரு பகவான் இந்த வைகாசி மாதத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, அவர் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு மாறப்போகிறார். அதாவது மிதுன வீட்டிலேருந்து கடக வீட்டுக்கு மாறப்போகிறார். அது வந்து பல விதங்களில் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அதாவது தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஒரு இடத்துல எம்ப்ளாயியாக வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், ஸோ சுய தொழிலாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் பல நன்மைகளையும் மேன்மைகளையும் மட்டுமே தரப்போகிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் அவருடைய மிதுன வீட்டில் இருக்கும் பொழுது, அந்த 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் வந்து ஒன்றும் பெருசாக நல்லதே உங்களுக்கு பண்ணலை. தொழிலை கெடுத்தார்னு சொல்கிறத விட நல்லதுன்னு நினச்சி செஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிக்கலாக தான் போய் முடிஞ்சுது. உங்களை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப தடுமாறுனீங்க. அப்போது அந்த ஒரு அடையாளமே என்ன, நம்ம வந்து ஆளே இடம் தெரியாமல் போயிடுவோமோங்கிற பயத்தையும் அந்த கலக்கத்தையும் கொடுத்த காலம் எல்லாம் மாறி இப்போ தான் நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு இப்போ தான் பலன் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் யார், உங்களுடைய அந்த இன்னர் பொட்டன்ஷியல் என்ன, நீங்கள் என்ன விதமான நல்லதெல்லாம் செய்யக்கூடியவர்கள், அப்படி உங்களால் அந்த நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கோ அந்த இடத்துக்கோ என்ன நன்மைங்கிறத இப்போ அவங்க உணர்வாங்க. இவங்க சொன்னதெல்லாம் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன சீர்திருத்தம் பண்ணியிருந்தாலுமே அதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத இப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது மனதில் நல்ல ஒரு திருப்தியையும், உங்களை சார்ந்து நீங்கள் யாரை சார்ந்து இருக்கீங்களோ அவங்க மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயரையும் ஒரு நல்ல ஒரு ஒத்துமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து இந்த மாதத்தில் ஒரு நல்ல நிலைமையில் வந்து உட்காருவார். தன்னுடைய மிதுன வீட்டில் வந்து உட்காரார். அது வந்து உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்ல ஒரு பலம் தான். ஏன்னா பலமிழந்த நிலையில் இல்லாமல் அவர் நல்ல ஒரு சுபத்துவத்தோடு தான் வந்து உட்கார்றார். அடுத்ததாக எதிர்ப்புகளை வெற்றி கொண்டு நீங்கள் வந்து முன்னேற முடியும். ஏன்னா எப்போ பாரு ஒரு பிரச்சனையவே நான் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அப்போ நான் வந்து என்னுடைய ஒரு செல்ஃப் அப்படிங்கிறதுல என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லிவிட்டு கரியருடைய ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நிறைய அந்த இள வயதினர்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. 7ல் சனி வரும்பொழுது நமக்கு வந்து இப்படி ஒரு சிக்கலை கொடுப்பாருன்னே நம்ம எதிர்பார்க்கலையேன்னு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அது என்ன, நம்ம எங்கே போய் உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுப்பீங்க. எதிராளி யார் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இப்போ வந்து புரிய வைப்பார். இன்னும் பர்ஃபெக்டாக அந்த வார்த்தை தான் கரெக்டாக இருக்கும். எதிராளி யார் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நல்ல விதமாக புரிய வைக்கக்கூடிய காலமாக அது இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்பயுமே ஒரு பொதுவாக நான் எப்பயும் சொல்கிறது தான், கன்னியாராசிக்காரர்கள் வந்து நல்ல ஒரு சாணக்கியத்தனமாக யோசிக்கக்கூடியவர்கள், நல்ல ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பீங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதிராளி வந்து உங்ககிட்ட பேசும்போதே இதுக்காக தான் பேசுகிறாங்கங்கிறது உங்களால் அனுமானம் பண்ண முடியும் ஓரளவு. ஸோ அவங்க வந்து நினைக்கணும், உங்களுடைய கணக்கு தப்பாக போயிடுத்தோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கவலைப்படாதீங்க. இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலையும் தெளிவையும் கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பெயர்ச்சி இருக்குது. இந்த மாதத்திலேயே அது உங்களுக்கு ஆரம்பிக்கும். அந்த சூழ்நிலையை நீங்கள் இப்போ வந்து நல்ல தெளிவாக புரிஞ்சுப்பீங்க இந்த மாதம். அடுத்ததாக குருவை தவிர சுக்கிரனும் அந்த இடத்துக்கே வரார். அது வந்து டபுள் பொனான்சா மாதிரி ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி வந்து 11ல் வந்து உட்காரும் பொழுது, சுக்கிரன் அங்கே வந்து உட்காரும் பொழுது ரொம்ப நல்ல பலன்களெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். அப்பாவால் பூர்வீகத்தினால் நல்ல நற்பலன்கள் உண்டு. தொலைதூரத்தில் இருந்து நிறைய நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். நான் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்துன்னு இருந்தீங்களோ, மேல் படிப்பாக இருக்கலாம், வெளியூர் வெளி மாநிலத்துக்கு உண்டான பிரயாணமாக இருக்கலாம், ஒரு சாதாரண இன்ப சுற்றுலாவாக கூட இருக்கலாமே, அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப மனதுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். ஒரு லாங் பெண்டிங்கில் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் அழகாக எடுத்து நிறைவேற்றிக்க முடியும். குரு சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு லாபஸ்தானத்தை ஒளி பொருந்தியதாக மாற்றக்கூடிய அதே வேளையில் அங்கேருந்து அவருடைய பார்வையும் எங்கே படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு நேர் 7ஆம் வீடான அந்த மகரத்தின் மேலே விழும். அப்போ அது வந்து உங்களுக்கு 5ஆம் பாவகமாக போகிறது. அதனால தான் சொன்னேன், பூர்வீக வகையிலையும் சரி, அப்பாவாலையும் சரி, குழந்தைகளாலையும் சரி, என்னெல்லாம் இத்தனை நாளாக மனக்கசப்பு மன கஷ்டம்னு உங்களுக்கு ஓடின்னு இருந்ததோ அது எல்லாமே சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல விஷயங்கள் நிறைய வரும். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆகா ஓகோன்னு கொடுக்கக்கூடியவராக இல்லாவிட்டால் கூட அவர் வந்து அமர்ந்து கொண்டு தன்னுடைய பார்வை பலத்தின் மூலமாகவே இத்தனை நல்லதும் கொடுப்பார். சுக்கிரனும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மட்டும் ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் ஹெல்த் செக்கப் பெண்டிங் போட்டிருக்கீங்களோ முதல்ல போய் பார்த்துக்கோங்க. அடிவயிறு சம்மந்தமான உபாதைகள், ஏன்னா ராகு 6ல் உட்காந்துருக்கார், 8ல் செவ்வாய் உட்காந்துருக்கார். நான் வந்து எதுவும் அனர்த்தமாக என் வாயால் நான் சொல்லலை, நெகட்டிவாக. நீங்களே உங்களுடைய ஹெல்த்தை தயவு செஞ்சு செக்கப் பண்ணிக்கோங்க. 8ஆம் இடத்துல போய்
கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் அமர்வதுங்கிறது வந்து அவர் தான் ட்ரபிள் மேக்கரே உங்களுக்கு. அதனால் பார்த்துக்கோங்க. இரத்தக்காரகன் உறவுகளோட எந்த விதத்துலேயும் வாயை திறந்து சண்டைன்னு மட்டும் நீங்கள் போயிடாதீங்க. அது பெரிய காயமாக ஆழ்ந்த வடுவாக மாறிவிடும். அது வந்து நீங்கள் தான் சொன்னீங்கங்கிற பேர் தான் அங்கே நிற்குமே ஒழிய அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஆனால் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி சில சமயம் வெடுக்குன்னு பேசிடுவீங்க. அதாவது ஒன்று நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு அதான் சொல்வேன், நீங்கள் லாஜிக் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. ஏன்னா குடும்பங்கிறது வந்து உணர்வுகளால் ஆனது. அங்கே போய் நம்ம வந்து லாஜிக் பேசிண்டு அங்கே போய் நம்ம கேல்குலேஷன் போட்டுன்னு இருந்தோம் அப்படின்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. அதனால் உங்களுடைய அந்த யுக்தி மூளையை ஒதுக்கி வச்சுட்டு உணர்வு பூர்வமாக அணுக பாருங்கள். கன்னிராசிக்காரர்கள் இதுக்காக என்னை கோச்சுண்டாலும் பரவாயில்ல. அடுத்ததாக நிறைய சுப விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. எக்கச்சக்கமாய்ங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இதுதான் அப்படிங்கிறத மட்டும் ஒன் டைம் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அதுவே தானாக என்ன வேலை நடக்கணுமோ நடக்கும். அடுத்ததாக குழந்தைகள் வகையில் ரொம்ப மனதிற்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். குழந்தை பேற்றுக்காக காத்துட்டு இருக்கிறவங்க, ரொம்ப நாள் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டோங்கிறவங்க நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து குழந்தை பேருங்கிறது இயற்கையான முறையிலேயே கிடைக்கும். அடுத்ததாக வேலை செய்கிற இடத்துல வந்து நல்லா உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்களுடைய திறமையை மதிப்பாங்க, உங்களுடைய நிர்வாக திறனை நன்றாக மதிப்பார்கள், மதிப்பு மரியாதை கிடைக்கும். கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது